अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमाइन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। फ़ज़्कुरूनी अज़्कुरुकुम वश्कुरूली वला तकफ़ुरून। फ़इज़ा सअलक इबादी अन्नी फ़इन्नी क़रीब उजीबु दअवतद दाई इज़ा दआनी फ़ल्यस्तजीबू ली फ़ल्युमिनू बिही लअल्लहुम यरशदून। ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ரமலான் பிறை 17 பத்ரு ஷஹதாக்களின் தினம். உலகெங்கிலும் வாழ்கிற முஸ்லிம்கள் நன்றியுணர்வோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு புனிதமான நாள் இந்த நாள். உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கப் பெறுகிற நியாமத்துகளிலேயே பெரிய நியாமத்து எதுனா ஈமான் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற ஈமான் நமக்கு கிடைச்சதுதான் நமக்கு கிடைக்க பெற்ற எல்லா நியாமத்துகளிலும் அருட்கொடைகளிலும் மிகப்பெரிய பேர் அருட்கொடை அந்த ஈமான் தான். இன்னைக்கு நாம முஸ்லிம்களாக வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணமே அதற்கு வேண்டி உயிர் தியாகம் செய்த சஹாபா பெருமக்கள். அதிலும் குறிப்பாக பத்ர் யுத்த களத்திலே போர் செய்து தன் உயிரை பிற்காலத்தில் வருகிற எல்லா முஸ்லிம்களும் ஈமானோடு வாழணுங்கிறதுக்கு வேண்டி தன் உயிரை கலிமாவுக்கு உரமாக, விதையாக, அஸ்திவாரமாக, அடித்தளமாக அப்படியே அர்ப்பணித்த தியாக செம்மல்கள் பத்ர் சஹாபாக்கள். அவங்கள வருஷா வருஷம் எல்லா மோமின்களும் ரமலான் காலம் பிறை 17 நினைவு கூறுகிறார்கள் நன்றி உணர்வோடு. நமக்கு கிடைச்ச கலிமாவுக்கு நாம் நன்றி உணர்வை காட்டுகிற ஒரு தினம் தாங்க இந்த பத்ரு ஷஹதாக்களுடைய தினம். அல்லாஹ் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் இவர்களை நினைவு கூறுகிற தௌஃபீக் எல்லாம் நமக்கு தருவானாக. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நீண்ட நேரம் பேசுறதுக்கு இல்லை, நான் குறைந்தபட்சம் பேசிட்டு அதுக்கடுத்து அந்த பத்ர் சஹாபாக்கள் 313 பேர்களை சொல்லி அதுக்கு பிறகு நம்ம யாசீன் ஓதி துவாவை வளமையா முடிக்கிற நேரத்துக்கு உள்ளாகவே இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை முடிச்சுக்கிறோம். எல்லாத்தையுமே அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்ப பாருங்க, சுருக்கமா சில விஷயத்தை பார்க்கிறது அப்படின்னா, பத்ர் யுத்தம் அப்படிங்கன்னா என்ன, அது ஏன் நடந்துச்சு, அதனால என்ன அல்லாஹ் அதுல என்ன படிப்புனையா அல்லாஹ் வச்சான், இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சதை நினைவுபடுத்துறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை 2, ஒன்னு மக்கா வாழ்க்கை, இன்னொன்னு மதீனா வாழ்க்கை. மக்காவிலே 53 வருஷம் அவங்களுக்கு கடுமையான சோதனை. நுபுவத்து கிடைச்சு 13 வருஷம் சோதனை சோதனை சோதனை, கஷ்டம் கஷ்டம், பிரச்சனை. எவ்வளவு சோதனையை கொடுத்தாங்க அப்படின்னா 70 சோதனைய 10 வருஷத்துல கொடுத்திருக்காங்க. வருஷத்துக்கு 7 சோதனை. சோதனைன்னா தொந்தரவு, துன்பப்படுத்துறது. அவங்க சம்பந்தப்பட்டவங்களை எல்லாத்தையும் இப்படி 70க்கும் மேற்பட்ட சோதனைகள். அவங்களை ஏத்துக்கிட்டவங்களை அடிக்கிறது, அவங்களை ஏத்துக்கொண்டவர்களை கொலை செய்யறது. இந்த மாதிரி மக்காவில நுபுவத்துக்கு பிறகு 53 வருஷம் இதே சோதனை தான். அப்பதான் அல்லாஹ் என்ன பண்றான், மக்காவின் 53 வருஷத்துல ஒரு யுத்தம் கூட நடக்கல. ரசூல்லா வாழ்க்கையில மக்காவில் அவங்க இருக்கும்போது 53 வயசு வரைக்கும் ஒரு யுத்தம் கூட நடக்கல. அவ்வளவு பொறுமையா இருந்துட்டாங்க. 53 வயசுல மதீனாவுக்கு போறாங்க. அவங்க போனதுக்கு பெயர் தான் ஹிஜ்ரத் அப்படின்னு பேரு. அந்த ஹிஜ்ரத்து போய் மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுல போய் இருக்கிறாங்க. போய்
ஹிஜ்ரத்துக்கு போய் ஒரு வருஷம் கழிச்சு 2வது வருஷம் ஹிஜ்ரி 2. இந்த ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3 அப்படின்னா என்னன்னா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனத கணக்கு வச்சுதான் மதீனாவுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னா அது ஹிஜ்ரி 1. மதீனாவுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சுன்னா அது ஹிஜ்ரி 2. மதீனாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சுன்னா ஹிஜ்ரி 10. இப்படித்தான் மதீனாவை கணக்கு வச்சு போன கணக்கை வச்சுதான் இந்த ஹிஜ்ரி கணக்கு. இப்ப மதீனாவுக்கு வந்து 2வது வருஷம் தான் நோன்பு கடமையாகுது. இந்த சமயத்துல எல்லாரும் முதலா நோன்பு வச்சிருக்காங்க. எல்லா சஹாபிகளும் நோன்பு வச்சிருக்காங்க. மதீனாவுக்கும் போயாச்சு. இருந்தாலும் மக்காவில் இருக்கிறவங்க இங்கிருந்து அங்க தொந்தரவு கொடுக்குறது. அவங்க அங்கேயும் நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு இங்கிருந்து கடுமையா எல்லா வேலையும் செய்யறது. இப்படி ஒரு கட்டத்துல மக்காவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து காசு போடுறாங்க. எல்லாரும் காசு போட்டு அந்த காசை கொண்டு ஒரு பெரிய வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரத்துல வர்ற லாபத்தை வச்சு மதீனாவுல முகமது நபியையும் அவங்க சார்ந்தவங்களையும் நாம பெரிய அளவுல துன்புறுத்தி முறியடிச்சிடணும். இந்த திட்டத்தோடு அபூ சுஃபியான் அவர்கள்ட்ட பணத்தை எல்லாம் கொடுத்து சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மக்காவுக்கும் மதீனாவுக்கும், மக்கா மதீனா சிரியா, மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போகணும்னா அந்த ஷாமுக்கு போகணும்னா மதீனாவை கடந்துதான் போகணும். சிரியாவில இருந்து ரிட்டர்ன் வர்றதா இருந்தாலும் மதீனாவை கடந்துதான் இந்த மக்காவுக்கு வரணும். மதீனா மக்களை, முஸ்லிம்களை அழிப்பதற்குன்னு ஒரு வியாபாரத்துக்கு திட்டம் போட்டு எல்லாரும் காசு கொடுத்து சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த போது நம்மை அழிப்பதற்கு இப்படி எல்லாரும் சேர்ந்து பணத்தை திரட்டி நம்மளை இது பண்ண போறாங்கிறது தெரிஞ்சு அதை முறியடிப்பதற்காக ஒரு குழுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியான் ரிட்டர்ன் வரும்போது அந்த வியாபார குழுவை மறிச்சு தடுத்துறணும், தற்காப்புக்குன்னு ஒரு குழுவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இந்த மக்கள் வருகிறார்கள் என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சு மக்காவில் இருக்கக்கூடிய அபூஜஹலுக்கு செய்தியை ஒருத்தர் மூலமா அனுப்பிச்சு வைக்கிறான். முகமது நபி இந்த நம்மளுடைய படையை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு வந்துட்டு இருக்காரு, அதனால மக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் புறப்பட்டு வாங்கன்னு ஆள் அனுப்பிச்சிடறான். ஆள் அனுப்பிச்சதுமே மக்காவிலே அபூஜஹில் அவனுடைய குழு தயாரா ஆயிரக்கணக்கான பேர் பயங்கர ஆயுதங்களோடு, ஒட்டகைகளோடு, குதிரைகளோடு, வாள்களோடு அப்படியே ஆயிரக்கணக்கான பேர் திரட்டிட்டு அவங்க வந்துடுறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து பத்ருங்கிற இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். இவர்களும் அங்கே வருகிறார்கள். அந்த இடத்துல வச்சு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகள்ல அவங்கள்ட்ட யுத்தம் செய்யற அளவுக்கு ஆயுதமே இல்லை. மொத்தமா இருந்த வாளை 8 வாள் தான் இருந்ததாமா. 313 பேரு, ஒட்டகம் 70 ஒட்டகம், ஒரு ஒட்டகத்துல 3 பேர் உட்கார்ந்து 210 பேர் தான் உட்கார முடியும். மீதி உண்டானவங்க எல்லாம் நடந்துதான் வரணும். ரொம்ப சொற்பமா குதிரை 2 தான் இருந்திருக்கு, 2 குதிரை. அப்ப சிலர்கள் கால்நடையாக ஒரு ஒட்டகத்துல 3 பேர் 4 பேரு, வாள் மொத்தமே 8. இந்த நிலையில நிராயுத பாணிகளாக வந்து நிற்கிறாங்க. ஆனா மக்காவில் இருந்து வந்தவங்கள்ட்ட எல்லாமே பெரிய அளவில் இருக்கு, ஆயுதங்களோடு வந்து நிற்கிறார்கள். இந்த இடத்துல பத்ருங்கிற இடத்துல அவங்க நோன்பு வச்சிருக்காங்க, பட்டினியோடு இருக்காங்க. இவங்களெல்லாம் பயங்கரமான விருந்து தடபுடலோடு இருக்காங்க மக்கத்து காபிர்கள். 2 பேர்களுக்கு மத்தியிலே இந்த ரமலான் பிறை 17 அன்று முதல் யுத்தம் பத்ரு யுத்தம் நடக்குது. அதிலே இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுக்கிறான். அதுல 14 இஸ்லாமிய சஹாபா பெருமக்கள் ஷஹீதாகிறார்கள். எதிரி படையிலே 70 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள், 70 பேர்கள் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். ரமலான் பிறை 17 பத்ரு யுத்தத்தில் அல்லாஹ்
முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தான். அந்த வெற்றி பெற்ற நாள் இந்த 17. இப்ப இதுல சுருக்கமான விஷயம் இது ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு. இப்ப இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பனையை பார்க்கணும். பத்ருங்கிறது என்ன? பத்ருங்கிறது ஒரு கிணத்துக்கு பேரு. பத்ர் யுத்தம் அப்படிங்கிறது அது ஒரு கிணறு அங்க இருந்திருக்கு. அந்த கிணத்துக்கு பேருனா பத்ரு. அந்த கிணறு இருந்த இடத்துல ஒரு சுத்தி இருந்த மைதானம், அதனால அந்த கிணத்துக்கு பேரே அந்த மைதானத்துக்கும் பேரானது. இந்த கிணறு இருக்கிற இடத்தினுடைய சுற்று மைதானத்தில் யுத்தம் நடந்ததுனால அந்த யுத்தத்துக்கு பேரே பத்ரு யுத்தம்னு ஆனது. அதில் கலந்து கொண்ட சஹாபிகளின் பேரே பத்ரு சஹாபிகள்னு ஆனது. இந்த பத்ருங்கிறத அங்க இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்கு தாங்க பேரு. இந்த கிணத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சான். நிறைய இருக்கு. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கிற போது பொதுவா ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா பரிகாசம் செய்யறது, கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, முன்ன விட்டு பின்ன பேசுறது, உள்ளுக்குள்ள வஞ்சகத்தை வச்சுட்டே எல்லாவற்றையும் செய்வது. ஒருத்தர் பிடிக்கலைன்னா இது எல்லாமே நடக்கும். ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னு வைங்க, இதுக்கு நேர் மாற்றமா எல்லாமே நடக்கும். அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொள்கை, அவர்களின் தத்துவம் எதுவுமே அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு பிடிக்கல. அதனால ரொம்ப நையாண்டி, இப்படித்தான் இல்ல அப்படி பண்ணுனானுங்க. அப்ப ஒரு நாள் தொழுகிறாங்க. தொழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அல்லாஹ்வை தொழுகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஜஹில் அவனோடு சேர்ந்து ஒரு 7 பேர் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஹரம் ஒரு ஓரத்துல தொழுதுட்டு இருக்காங்க. அப்ப அபூ ஜஹில் சொல்கிறான், இந்த பக்கத்துல யாரோ ஒருத்தர் ஒரு ஒட்டகத்தை அறுத்தாங்களாமா. இன்னைக்கு அதை அறுத்து அவங்க அதை கறியை சாப்பிட்டு இருக்காங்க. அதனுடைய குடல், அதன் மலக்குடல், வேஸ்டா போகக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய இந்த போட்டி குடல் இது எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். யாராகிலும் ஒருவர் அதை போய் எடுத்துட்டு வந்து இந்த தொழுதுட்டு இருக்கிற முகமது நபி மேல போடுறதுக்கு யாராவது வர்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அங்கிருந்து ஒருத்தன், உக்பா, நான் செய்யறேன். வேகமா போனான். அந்த இடத்துக்கு போய் அந்த மலக்குடலை தூக்கிட்டு வந்தான். அவனால தூக்கவே முடியல. கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு போகும்போது மேல கொண்டே அதை அப்படி போட்டான். அப்படி போட்ட போது இங்க நின்றுட்டு அபூ ஜஹல், உமையா, உத்துபா, ஷைபா இவங்க எல்லாரும் அப்படியே சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சஜிதாவில் கிடக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஒட்டகத்தின் மலக்குடல். இத அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பெரிய வருத்தம். மக்காவில பெரிய அதிகாரம் படைச்ச இவனுக்கெல்லாம் சேர்ந்து இப்படி பண்றாங்களே, அவங்கள எதிர்த்து இவங்கனால பேச முடியல. நம்ம எதிர்த்துட்டா நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்க. அதனால அவங்க அமைதியா வேகமா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய், உங்க பாப்பா தொழுதுட்டு இருக்கும்போது மேல இதை போட்டிருக்காங்க சொன்ன போது அவங்களுக்கு சின்ன வயசு. வேகமா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருந்த அந்த மலக்குடலை அப்படி இழுத்து கீழே போடுறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சஜிதாவில இருந்து எழுந்து தொழுகையை முடித்து விட்டு ஓதுறதெல்லாம் ஓதிட்டு அப்படியே எந்திரிச்சு அந்த 7 பேர் அங்க இருக்காங்களா அவங்களுக்கு போறாங்க. என்ன செய்றீங்க நீங்க? நான் தொழுதுட்டு இருக்கும்போது இப்படி பண்றீங்களே, இது தப்பு இல்லையா அப்படி கேட்கிறாங்க. அப்பவும் அவனுக்கு சிரிக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த இடத்துல வச்சுட்டு, யா அல்லாஹ், அலைக்க அபூ ஜஹில், அலைக்க உமையா, அலைக்க உத்பா, அலைக்க ஷைபா,
இப்படி அந்த 7 பேருடைய பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இவங்களை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. இது நடந்து முடிஞ்சு பல வருடங்களுக்கு பிறகுதான் பத்ர் யுத்தம் நடக்குது. இந்த பத்ர் யுத்தம் நடந்து அங்க முஸ்லிம்களுக்கு வெற்றி பெற்று 70 பேர் அந்த அந்த தரப்புல வெட்டி கொல்லப்பட்டார்கள். அப்படி வெட்டி கொல்லப்பட்ட அந்த 70 பேர்ல பத்ர் யுத்தத்திலேயே அபூஜஹில் கொல்லப்படுகிறான், ஷைபா கொல்லப்படுகிறான், அந்த உமையா கொல்லப்படுகிறான். இவங்கெல்லாம் கொல்லப்பட்டு அந்த தருணத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யார் என்னென்னு பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே மக்காவில அந்த ரசூலுல்லாஹ் மேல இதையெல்லாம் போட்டாங்களே, அதுல பெரும்பாலானவர்கள் அங்கே வெட்டப்பட்டு எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிற போது அந்த 6-7 பேர் இவர்களை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து இந்த பத்ருங்கிற கிணறு இருக்க அந்த கிணத்துல போட சொல்கிறார்கள். அந்த கிணத்துல அந்த பத்ருங்கிற கிணத்து பேரு தான் மைதானத்துக்கும் அங்க நடந்த யுத்தத்துக்கும் அதுல கலந்து கொண்ட சஹாபிகளுக்கும் எல்லாமே இங்க பத்ருங்கிற பேரு தான் வருது. கொண்டு போய் அதுல போட சொல்றாங்க. அங்க போட்டாச்சு. போட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணத்துக்கு முன்னாடி போய் நின்னுட்டு சொல்றாங்க, நான் உங்களுக்கு நல்லதை சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல. இப்ப நீங்க இப்படி ஆயிட்டீங்களே, அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உரியவர்களாக ஆகிவிட்டீர்களே என்றெல்லாம் பேசிய போது அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யா ரசூலல்லாஹ், வெட்டி உயிர் விட்டிருக்கிற இவர்கள் எப்படி இதை கேட்பார்கள் என்ற போது இவர்கள் அதை கேட்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பத்ர் யுத்தத்திலே வெற்றி கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்திற்கு எதிராகவும் ஒரு அநியாயமான சூழல்களில் மனிதர்களை நாம் சிதைத்து விடுகிற போது அதற்கு துன்யாவில பரிகாரம் என்பது உயிர் போவதற்கு முன்னாடி வரலாற்றிலே காட்டப்படும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய படிப்புனையும் காஃபிர்களுக்கு, குஃப்ரில் இருப்பவர்களுக்கு, முஷ்ரிக்கீன்களுக்கு சரியான பாடத்தை ஏற்படுத்திய ஒரு படிப்பினையை இந்த பத்ர் யுத்த களத்தின் பத்ர் கிணறு காட்டியது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படி வெற்றி கொள்ளப்பட்டு இவர்கள் வீழ்த்தப்பட்ட இந்த பத்ர் யுத்தம் நடந்த இந்த 17 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் பத்ரில் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சஹாபிகள் கூட்டத்துல ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 2 பேர் பத்ர்ல கலந்துக்கிட்டவங்கன்னா அவங்களுக்கு தனி அந்தஸ்து. தொழுகை நடக்கணும் அப்படின்னா யாரு பத்ர்ல கலந்துக்கிட்டாங்களோ அவங்க தான் தொழுகை நடத்தணும். அவ்வளவு முக்கியத்துவம் எல்லா விஷயத்திலையும். யாருக்காகிலும் ஒரு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா பத்ரில் கலந்துக்கிட்டவங்களை கூப்பிட்டு அதை பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் அவர்கள் பசியோடு நோன்பு வைத்து தீனுக்காக வாழேந்தி நின்று அவர்கள் போராடி ஈமானுக்காக வேண்டி உயிரை விட்ட 14 சுஹதாக்களுடைய தினம் மட்டுமல்ல, அதில் கலந்து கொண்ட 313 சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இந்த சின்ன படை 8 வாள் 2 குதிரை ஒண்ணுமே இல்லை, சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, எளியவர்கள் இவங்க உன்னுடைய தீனுக்குன்னு நிக்கிறாங்க, யாரெல்லாம் இவங்களுக்கு நீ உதவி செய் அப்படின்னு துவா கேட்டாங்க. அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி உதவி செய்து மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு நாம உலகெங்கிலும் முஸ்லிம்கள் பெரிய அளவில் பெருகி நிற்பதற்கு அவர்கள் காரணமாக அல்லாஹ் ஆக்கினான். அந்த பத்ர் சுஹதாக்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி நல்லருள் புரிவானாக. எல்லா காலகட்டத்திலேயும்
அவர்களை நினைவு கூர்ந்து வாழ்ந்து அவர்களின் பொருட்டினால் நலம் பெறுகிற உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மேலும் இந்த பத்ரு யுத்தத்தினுடைய விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவு ரொம்ப நெருக்கடி, ரொம்ப கஷ்டமான நெருக்கடியான கட்டம். இப்போ கூடாரத்துல சஜிதாவுல விழுந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திக்ரு ஓதுனாங்க. நெருக்கடி சமயத்தில் இந்த திக்ரை ஓதுங்கள் என்றும் நமக்கு சொல்கிறார்கள். இஸ்முல் அஅலம், மகத்துவம் வாய்ந்த இஸ்மு அப்படிங்கிறது இதுவாகத்தான் இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிற குர்ஆனில 3 தடவை வருகிற ஒரு வாசகம். இதைத்தான் யுத்த களத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சஜிதாவில் கடந்து ஓடிட்டே இருந்தாங்களாமா. அது நமக்கு தெரிந்ததுதான். அதையும் நாம் ஓதுகிற வழக்கத்துக்கு வர வேண்டும். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். இதுதான் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். நெருக்கடியான கட்டத்தில் இவைகளை ஓதுவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெரிய உதவியை நமக்கு பெற்றுத்தரத்தக்கதாக அமையும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தந்து நல்லருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பத்ரு ஷுஹதாக்களின் பெயர்கள் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு யாசின் ஓதி துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.